வணக்கம் காய்ஸ், இது உங்க மேங்கோ வேர்ல்ட் சேனல்ல இருந்து பேசுறா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் மாஸ் சீன் ஃப்ரம் அ ஃபேண்டசி ஆக்ஷன் மாங்கா, ஃபுல் ஆஃப் ஃபயர், பவர் அண்ட் சஸ்பென்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வர பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. பேக்ரவுண்ட் ஃபுல்லா ரெட் ஃப்ளேம், லைட்னிங் ஸ்பார்க் பண்ற மாதிரி இருக்கு. இது எல்லாம் ஒரு டிவைன் பனிஷ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் போல தெரியுது. பார்க்கலாம். எல்லாரும் ஒரே குரல்ல கத்துறாங்க, கில் ஹிம், கில் ஹிம். இது ஒரு ரிச்சுவல் கில்லிங் போல. யாராவது ஒரு தப்பு பண்ணிருக்காங்க ஆர் இன்வேஷன் பண்ணிருக்காங்க, அதனால பனிஷ் பண்ண போறாங்க. A powerful aura surrounds the target, making it clear that something divine or ancient is about to happen. அங்க ஒரு தண்டர் லைட்னிங் மாதிரி அடிக்குது. இந்த சீன்ல அங்க ஒருத்தன் கை கட்டி போட்ட மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை இவன் தான் நம்ம ஹீரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக பார்க்கலாம். கையும் காலும் டயர்ட், ட்ரெஸ்ஸும் டேமேஜ் ஆகி இருக்கு. ஃபேஸ்ல பிளட் மார்க் அண்ட் ஷாக். அவ மனசுல ஒரே கன்ஃபியூஷன். ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? வாட் இஸ் திஸ் பிளேஸ்? அப்படிங்கறதுல கிளியரா தெரியுது. இவன் ஒரு நார்மல் ஹியூமனா இருந்தாலும் இப்போ இவன் வந்துட்டு இருக்கிற பிளேஸ் ஒரு டேஞ்சரஸ் சீக்ரெட் ஜோன்னு. இவன் ஒரு ராங் பிளேஸ்க்கு என்ட்ரி பண்ணிட்டான். அதான் இந்த பனிஷ்மெண்ட் போல. இப்படி இருக்கும்போது அங்க ஒரு கிரீன் ஆர்க் வரா மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆர்க்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு அனிமேல பார்த்திருப்போம். தெரியணும் மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ட்ரைபல் லீடர் மாதிரி இருக்கா. இவன் பேர் சொல்லல, ஆனா பில்டப்ல இருந்து தெரியுது இவன் தான் இந்த ஏரியால கிங் மாதிரி இருக்கிற பீஸ்ட் ட்ரைப் லீடர். இவன் கத்துறான், the next one to face divine punishment அப்படின்னு. இவங்க ஏரியால ஒரு பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லா இருக்கு. ஹியூமன் வந்த உடனேயே இது டெக்ளரேஷன் ஆஃப் வார் ஆகிடும். இவன் சொல்றா, thousands of yearsல யாரும் இங்க வந்திருக்கவே இல்ல. This is first time. இவன் ஒரு சேக்ரெட் லா ப்ரொடெக்டர் மாதிரி பேசுறா. இவன் கையில இருக்கிற ஸ்பியர், ஆங்கர் டோன், அது எல்லாம் ஹைலைட் பண்ணுது ஹீஸ் ரெடி ஃபார் பேட்டில் ஆர் சாக்ரிஃபைஸ். ஒரு டார்க் அட்மாஸ்பியர், ரெட்டிஷ் லைட், ஃபயர் ஸ்பார்க்கிள்ஸ், இன்டென்ஸ் வைப்ல சொல்றாங்க, த்ரோ ஹிம் இன்டு த டிவைன் பனிஷ்மெண்ட் ஜோன் அப்படின்னு. இது ஒரு சீரியஸ் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆனா பார்க்கும்போதே நம்ம எம்சி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவன் சொல்றான், ஐ ஐ ஐ வாஸ் ஜஸ்ட் இன் அ கேவ் கலெக்டிங் ஸ்கிராப்ஸ், வாசன்ட் ஐ? வை இஸ் திஸ் ஹேப்பனிங்? அவன் ஃபேஸ்ல ஃபியர், கன்ஃபியூஷன், டென்ஷன் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஷவுட்டிங் பண்றாங்க, டிவைன் பனிஷ்மெண்ட், டிவைன் பனிஷ்மெண்ட். லைக் ஒரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி. க்ளோஸ் அப் வியூ கொடுக்குறாங்க. ஃபேஸ்ல ஸ்வெட் ட்ராப்லெட்ஸ், ஃபியர் மோர் விசிபிள். அவன் ஐஸ் ஃபுல்லா பேனிக். சரௌண்டிங் வாய்ஸஸ்ல அகெயின் அண்ட் அகெயின் கேக்குது, டிவைன் பனிஷ்மெண்ட். இது ஒரு மென்டலி டார்ச்சர் மாதிரி. சேம் வேர்ட் ரிப்பீட் ஆகுறதுனால டென்ஷன் பில்ட் ஆகுது. அவன் மைண்ட்ல ரொம்ப ப்ரெஷர். அப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லா பிளாக் அண்ட் ரெட் கிளிச் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. மனசுல ஒரு கொஸ்டின் வருது, am I really going to die in this other world for no reason? இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். நம்ம ஹீரோக்கு புரியாம ஒரு வேர்ல்ட்ல வந்து எதுக்குமே செய்யாம பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப டிராஜிக் அண்ட் எமோஷனல் சீன். சோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. நைட்ல இருக்கும். ஸ்கை ஃபுல் மூன்லைட்ல இருக்கு. ஒரு சில்லான அட்மாஸ்பியர். அண்ட் இங்க பார்த்தா ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி இருக்கு. அந்த லைட்ல கான்னு சைன்போர்ட் தெரியுது. இது ஒரு டெம்பரரி மிலிட்டரி பேஸ் மாதிரி இருக்கும் போல. இங்க தான் நம்ம ஹீரோ ஆச்சியாங் இருக்கான். அவன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் வேலை ஸ்டார்ட் ஆகுற டைம் ஆச்சு. சோ உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆச்சியாங், haven't you finished eating yet? Hurry up. ஒரு அர்ஜென்சி இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னமோ ஒரு மிஷனுக்கு போறாங்க போல. இப்போ அங்க இன்னொருத்த சீன்ல வராரு. அவ லுக் பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேவெஞ்சர் மாதிரி. கோட்டும் கிளவுஸும் போட்டிருக்காங்க. லைக் ஹீஸ் ரெடி ஃபார் சம் ஹெவி ஒர்க். இவன் சொல்றான், once we get inside, stick close. If you are too slow, you won't even get a scrap of metal. So இங்க தான் ட்விஸ்ட் வருது. இது ஒரு சிம்பிள் ஜாப் இல்ல. அவங்க போய் ஏதாச்சும் வேல்யூபிளான மெட்டல் கலெக்ட் பண்ண போறாங்க. மேபி ஃப்ரம் அ டஞ்சன் ஆர் பேட்டில் ஜோன். கேட்டாங்களா? இது மட்டும் இல்ல. அவன் ஆட் பண்றான், 2 other cleaners are competing with us for this job today. ஐயோ, so it's not just about survival. It's a competition as well. யாரும் யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கிளீனர்ஸ்னு சொல்லியிருக்கு. அது ஒரு ஸ்கேவெஞ்சர் மாதிரி குரூப் நேம் மாதிரி இருக்கும்.
இது வரைக்கும் சீரியஸான மூட்ல இருந்த ஸ்டோரி இப்போ கொஞ்சம் லைட் ஆகுது. ஆச்சியாங் இன்னொரு சைடுல ரொம்ப சில் மூட்ல நூடுல்ஸை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறான். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஆன் ஃபுட். அண்ட் அவங்க போறது ஈவன் ஃபார் அ சி ரேங்க் டஞ்சன் சோ மெனி பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஓவர் இட். அவன் ஷாக் ஆயிட்டான். சி ரேங்க் டஞ்சனுக்கு இப்படி காம்படிஷனான்னு கேட்குறான். நமக்கு தெரியுது இது சி ரேங்க் தான், பட் மெட்டல்ல கலெக்ட் பண்ண டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுல டேஞ்சர் இருந்தாலும் சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பார்த்தா ஆச்சியாங் தான் கொஞ்சம் வீக்கான பர்சன் மாதிரி இருக்கான். பட் நான் சொல்றேன், இவன் தான் லேட்டர் சீன்ல சர்ப்ரைஸ் கொடுக்குற கேரக்டரா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்த மாதிரி டார்க் டோன் பேக்ரவுண்ட். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க இன்சைட் எ டென்ட் மாதிரி பிளேஸ். 2 பேரும் எல்லோ சூட் போட்டிருக்காங்க. அப்படியே பார்க்கவே ஒரு அப்பாக்கலிப்டிக் வேர்ல்ட் மாதிரி ஃபீல் தெரியுது. இப்படிதான் ப்ரோ வென் இட் ரெயின்ஸ் இட் போர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய பேர் சர்வைவல்க்கு ஐட்டம்ஸ்க்கு ஸ்கேவெஞ்சிங்க்கு வராங்க. நம்ம 2 கேரக்டரும் கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொருத்தர் சொல்றாரு, சாலிடா we're not heroes are we? அது ஒரு க்ளூ. இவங்க மெயின் ஹீரோஸ் இல்ல, பட் தேர் க்ளோஸ் டு த ஆக்ஷன். நம்ம ஹீரோலா ஃபுட் சாப்பிட்டிருக்கார், டோட்டல் சில் மோட்ல. சடன்லி அலாம் மாதிரி ஒரு வாய்ஸ் வராங்க. ஹே ஹே கெட் ரெடி, த ஹீரோஸ் ஆர் கம்மிங் அவுட் அப்படி சொல்லிட்டு அலர்ட் பண்றாங்க. இப்படி சொன்னதும் சீன்ல டென்ஷன் ரைஸ் ஆகுது. அப்படா, இப்படி பார்த்தா இந்த 2 கேரக்டரும் சைட்ல இருக்கிற சப்போர்ட்டிங் ஒர்க்கர்ஸ் மாதிரி. மெயின் ஹீரோஸ் டஞ்சனுக்கு போன வாரியர்ஸ் வெளியில வரப்போறாங்கன்னு சிக்னல். அது கேட்ட உடனே அந்த சில் கயா கயாங்னு கூப்பிடுறாங்க. கயாங் கேதர் யோர் திங்ஸ். கயாங் ஃபுல்லா நூடுல்ஸ் சாப்பிடுறதுல பிஸி. அப்படியே போல் கூட த்ரோ பண்ணிடுறான். பட் அவனும் கம்மிங்னு ஃபுல் ரஷ்ல ரியாக்ட் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல கேமரா ஆங்கிள் ஷிஃப்ட். ஃபுல்லா கிரவுண்ட் ஷாட், பூட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் விசிபிள். அவ சொல்றா, ஈவன் தோ இட்ஸ் ஜஸ்ட் அ சி ரேங்க் டஞ்சன் மை ஹார்ட் ரீசஸ். அதிலே நமக்கு புரியுது ஈவன் லோ ரேங்க் டஞ்சன் கூட ரொம்ப டேஞ்சரஸ். அப்புறம் another பர்சன் சொல்றான், I can't imagine what an A rank dungeon must be like, let alone an S rank one. C rankல கூட இவங்க நர்வஸா இருக்காங்க. So A and S rank dungeonna ரொம்ப டேஞ்சரஸ். ஒன்லி டாப் லெவல் ஹீரோஸ் தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சீன் ஃபுல்லா என்ன கன்வே பண்ணுதுன்னா, வேர்ல்டுல ஹீரோஸ் இருக்காங்க. பட் அந்த ஹீரோஸ் கிட்ட சப்போர்ட் பண்ற, கிளீன் பண்ற, ஃபாலோ பண்ற பசங்க இருக்காங்க. இவங்க தான் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆர் சப்போர்ட் க்ரூ. இவங்க மெயின் பேட்டில்ல இல்ல, பட் தே ஆர் இன் டேஞ்சர் ஷேடோ. ஒரு நார்மல் சீன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. பட் பை எண்ட்ல நமக்கு தெரியுது எவ்ரி ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் சப்போர்ட் க்ரூ ஃபீல் த டேஞ்சர், ஃபியர் அண்ட் ப்ரெஷர். ஓகே வியூவர்ஸ், இந்த சீன்ல நம்ம பார்க்குற ஒரு டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்டர் ஆகுறாங்க இன்டு அ போர்ட்டல். அதுவும் ஒரு க்ளோயிங் எல்லோ போர்ட்டல், லைக் சம் ஃபேண்டசி வேர்ல்ட்ல போற மாதிரி. ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் சொன்னாரு, தட்ஸ் ஆட், there were only a few dark demons inside. என்ன சொல்றாருன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேஞ்சரஸ் டீமன்ஸ் இல்ல, கொஞ்சம் தான் இருந்தது. So they are confused and also curious. And the way they enter, பார்த்த உடனே தெரியுது they are not heroes, just regular workers with tools in hand. Spear மாதிரி, shovels மாதிரி, not swords or guns. இந்த சீன்ல பேங் விஷுவலா ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். இப்ப ஸ்கிரீன் ஃபுல்லா கோல்டன் க்ளோ, ஷைனிங் ஆர்மர் அண்ட் ரியல் ஹீரோஸ் என்டர் ஆகுறாங்க. ஒன் ஹீரோ சொன்னா, வெல் இஃப் வி கேன் ஈஸிலி கிளைம் த பவுண்டி ஃப்ரம் தி அலையன்ஸ், தட்ஸ் நாட் பேட் ஐதர். இனிமேல் ஹீரோயினா இருக்க வேண்டியது ஈஸியா இருந்தா ரிவார்ட் கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது கூட பக்கத்துல இருக்கிற ரெட் ஹேட் ஃபீமேல் வாரியர் ஸ்மைல் பண்ணிட்டு யா ட்ரூ ஹஹான்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் கூல் அண்ட் கான்ஃபிடென்ட். காஸ்டியூம், ஆர்மர் எல்லாம் பார்க்கவே மெஜஸ்டிக். ஒரு ஃபேண்டசி ரோல் பிளேயிங் கேம்ல இருக்கிற எலீட் கிளாஸ் மாதிரி. இது வரைக்கும் நார்மலா இருந்த சீன் இப்ப கொஞ்சம் இமோஷனல் அண்ட் ரிலேட்டபிள் ஆகுது. ஒரு ஒர்க்கர் பார்க்கறாங்க அண்ட் சொல்றாரு, ஹீரோஸ் ஆர் சோ கூல். இஃப் ஒன்லி ஐ ஹேட் தேர் அபிலிட்டிஸ், மேக்கிங் மணி வுடன்ட் ஈவன் பி இன் த சேம் லீக் as வாட் we are doing. அவ ட்ரீம் பண்றான், இஃப் ஹீ ஹேட் பவர்ஸ், லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்னு. நமக்கும் இதே ஃபீலிங் வரும் இல்ல? சூப்பர் பவர்ஸ் இருந்து என்ன பண்ணுவோன்னு யோசிக்க தோணும். ஆனா அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வேற ஒருத்தர் இமீடியட்டா கரெக்ட் பண்ணிறாரு. Still dreaming. We all took the awakening test and none of us awakened any abilities. Stop fantasizing and just focus on our job. அவங்க டெஸ்ட் எடுத்திருக்காங்க, பட் யாருக்கும் அபிலிட்டிஸ் வரல. So they can't be heroes. அவங்க லைஃப்ல ஒரு ஃபிக்ஸ்ட் பாத் தான், ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்ந்துதல். ஒன் சைட்ல க்ளோரி, ஆர்மர், பவுண்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். இன்னொரு சைட்ல ஒரு டல் லைஃப், ஹார்ட் ஒர்க்
அண்ட் அன்ஃபுல்ஃபில் ட்ரீம்ஸ். பட் இது ரியல் லைஃப்க்கும் க்ளோஸ் தான். நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் பவர்ஸ் ஆர் ஃபேம். ஆனா ஒர்க் எத்திக்கும் ஹார்ட் இருந்தா அதுவே ஒரு ஹீரோயிசம் தான். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த ஒர்க்கர்ஸோட ஃபேட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.